அண்ட் ஃபைனலாக கங்குவா ரிலீஸ் ஆகி நேற்று வேர்ல்டு வைடு ஒரு செம மாசான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிது. ஒரு வேறு லெவல் ரெஸ்பான்ஸு, ஒரு வெறித்தனமான படம் இப்படின்னு சொல்லணுன்னு தான் இருக்குது. பட் இருந்தாலும் அங்கங்கே கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டேரக்ஷன் சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் இது என்ன கதை ஆகுன்னா ஏதாவது ஒரு இடத்துல கத்திட்டே கிடக்குறாங்க. ஸோ இதுதான் படம் முழுக்க இப்படியே தான் இருக்குது. சரியான லேகு, அது மட்டும் இல்லாமல் லென்த்தி ஷாட் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. படம் பார்த்தீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்திங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேர் நல்லதாகவும் சொல்கிறாங்க, சில பேர் கெட்டதாகவும் சொல்கிறாங்க. இப்படி தான் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூஸ் எல்லாமே வேறு மாதிரி ஹைப்பில் போயிட்டு இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ், அதாவது ஒரு பக்கம் பாசிட்டிவ் அப்படின்னு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த படத்தில். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை, அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் ஸ்டைலை பற்றி எந்த ஒரு குறையுமே சொல்ல. சிஜி ஒர்க் இல்லாமல் ஒரு சரியான மாசாக இருக்குது. சிஜி ஒர்க் மட்டும் இருந்தால் போதுமா, இந்த படத்துக்கு கதை தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எந்த படமாக இருந்தாலுமே அவ்வளோ பிரம்மாண்டமாக காமிச்சா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கணும், காரணம் இருக்கணும், நியாயமானது இருக்கணும், உண்மையற்றது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக அதை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, கேஜிஎஃப் பாகுபலி இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்றா தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா கேஜிஎஃப் வேறு பாணி அண்ட் பாகுபலி அது வேறு பாணி. ஸோ இந்த ரெண்டாத்தையும் இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது தமிழ் சினிமாவாக பாருங்கள், கன்னட சினிமாவாக பாருங்கள், தெலுங்கு சினிமாவாக பாருங்கள். தயவு செஞ்சு இது அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்காங்க தயவு செஞ்சு. அண்ட் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் வருது பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இந்த ஹைப்பு கேட்டுற மாதிரி அப்படி என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இன்றைக்கி ஈவினிங் ஷோ புக் பண்ணிக்கிறோம். ஸோ படத்தை பார்த்தா தான் தெரியும், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பாயிண்டில் சொல்லுவாங்க நம்மளோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம போய் படத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். நிறைய பேர் படம் பார்க்காதீங்க, படம் பார்த்தீங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். படம் பார்த்தீங்களோட படம் பார்க்காத ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத வச்சுட்டு படம் இப்படி தான் இருக்குமோ அப்படி தான் இருக்குமோ, நம்ம படத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறையா நெகட்டிவ் தாட்லாம் மைண்டில் ஓடும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ படத்தை போய் பாருங்கள், பார்க்காதீங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், ஒன் டைம் பாருங்கள் படம் எப்படிங்கன்னு சொல்லிட்டு. நான் உங்களை ஈவினிங்காக இல்லை நைட்டு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போய் பார்த்துட்டு நான் வந்து ஈவினிங் கண்டிப்பாக ஷோ முடிஞ்சுன்னா எப்படியோ 7 மணி ஆயிரும். ஸோ உங்களுக்கு 8-9 மணிக்குள்ள ரிவ்யூ போட்டுருவேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ எனி அப்டேட் நம்ம சேனல் வந்துட்டே இருக்கும்.